Dear student, this is தீன்சுவை கணக்கு. நம்ம இன்னைக்கு 10th மேக்ஸில் சாப்டர் 4 வடிவியல் ஜாமெட்ரி டாப்பிக்கில் இரு சமவெட்டி கொடுத்தா எப்படி முக்கோணம் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் புக்கில் பக்கம் 187ல் எடுத்துக்காட்டு 4-19 அடிப்பக்கம் BC = 8 சென்டிமீட்டர், கோணம் A = 60 டிகிரி மற்றும் கோணம் Aயின் இரு சமவெட்டியானது BCயை D என்ற புள்ளியில் BD = 6 சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது எனில் முக்கோணம் ABC வரைக. அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? BC 8 சென்டிமீட்டர். ஏல எவ்வளோ கோணம் இருக்குது அப்படின்னா 60 டிகிரி. இந்த 60 டிகிரியோட இரு சமவெட்டி, அதாவது இங்கே 30 அங்கே 30ன்னு பிரிக்கிற இரு சமவெட்டி இருக்கு இல்லையா, இந்த ADங்கிற கோடு BCயை என்ன பண்ணுதுன்னா D, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி முக்கோணம் வரைகிறதுன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 181ல எக்ஸாம்பிள் 4.19 draw a triangle ABC of base BC = 8 cm, angle A = 60 degree and the bisector of A meets BC at D such that BD = 6 cm. இப்போ பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 cm. ஏல 60 டிகிரி. இந்த பைசெக்டர் அந்த பிசியை டச் பண்ணுது. அந்த ஏடிங்கிற பைசெக்டர் டச் பண்ணும்போது இந்த பிடியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 6 சென்டிமீட்டர். அப்போது ஒரு ட்ரையாங்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டர், அதாவது கோண இருசமவெட்டி கொடுத்தா எப்படி முக்கோணம் வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். பேஸ் பிசி எவ்வளவு? 8 சென்டிமீட்டருக்கு நம்ம பேஸ் வரைஞ்சிக்கிறோம். ஏ 60 டிகிரி, பிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த பைசெக்டருக்கு நேம் ஏடின்னு பேர் கொடுத்துருக்கோம். பியிலேருந்து டி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 6 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ரஃப் டயக்ராம், உதவிப்படம். இப்போ ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 0ல் ஒரு பாயிண்ட்டு, 8 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னும் இந்த பாயிண்ட்டை சி அப்படின்னும் நோட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர். இப்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஏ எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 60 டிகிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ரொடக்டரை எடுத்து இப்போ நார்மலாக எப்பவும் வைக்கிற மாதிரி 60 டிகிரி இந்த பிசிங்கிற லைனோட கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு 0ல் ஒரு பாயிண்ட்டு, 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த ப்ரொடக்டரை எடுத்துடுறோம். இந்த பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இணைச்சிடுறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டையும் பியையும் கனெக்ட் பண்ணிடுறோம். இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது பைசெக்டர் வரைய போகிறோம். பிசியோட லென்த் எவ்வளோன்னா 8 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பாதிக்கு மேலே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு எடுத்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி சியில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போது இந்த ரெண்டு மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இந்த 90 டிகிரிக்கு போட்ட கோடு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பைசெக்டரும் மீட் பண்ணுற இடம்தான் ஓ. இப்போது இந்த ஓவை சென்டராக வச்சு ஓபியை ரேடியஸாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இது எக்ஸாக்டாக இந்த பியையும் சியையும் டச் பண்ணிட்டு போகும். இப்போது பிலேருந்து டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஸ்கேலில் காம்பஸில் என்ன பண்ணிக்கிறோம்? கரெக்டாக 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸில் பியிலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டுறோம். இந்த ஆர்க் எந்த இடத்துல விழுகுதோ இந்த பாயிண்ட் தான் டி. இந்த பியிலேருந்து டிக்குள்ள டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த சர்க்கிளோட பாட்டம் பார்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பைசெக்டரும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பேர் கொடுக்குறோன்னா ஐன்னு பேர் கொடுக்குறோம். இப்போ ஐயும் இந்த டி இருக்கு இல்லையா, இந்த ஐயையும் டியையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். இங்கே ஐ, இந்த டியோட பாயிண்ட் நல்லா ரெண்டு பாயிண்ட்டும் டச் பண்ணுதான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். வரைஞ்சி அந்த ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிளை எங்கே டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் ஏ. இந்த ஏயோட பியை கனெக்ட் பண்ணி விட்டுறோம்.
நெக்ஸ்ட்டு ஏயோட சியை கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இது டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி. இந்த பைசெக்டர் இந்த ஏடி வருது இல்லையா, இது 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி, இந்த 30 டிகிரியாக இது பிரிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 60 டிகிரி. அடுத்தது பக்கம் 189 15வது கணக்கு. அடிப்பக்கம் BC = 5.6 சென்டிமீட்டர், கோணம் A = 40 டிகிரி மற்றும் கோணம் Aயின் இரு சமவெட்டியானது அடிப்பக்கம் BCயை CD = 4 சென்டிமீட்டர் என Dயில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் ABC வரைக. பேஜ் நம்பர் 183 15th ப்ராப்ளம். Draw a triangle ABC of base BC = 5.6 cm, angle A = 40 degree and the bisector of A meets BC at D such that CD is equal to 4 cm. இப்போ ஆங்கிள் பைசெக்டர் அதாவது கோண இருசமவெட்டி வச்சு நம்ம வந்து ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். BC = 5.6 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறோம். அடுத்து ஏல எவ்வளவு, 40 டிகிரி. சிலேருந்து டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். சிலேருந்து டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரையாங்கிள் முக்கோணத்தோட பேஸ் வரைய போகிறோம். 5.6 தான் அதோட பேஸு. ஸோ 0ல் ஒரு பாயிண்ட்டும் 5.6 5.5க்கு அடுத்து வர பாயிண்ட் தான் 5.6. இதில் ஒரு பாயிண்ட்டும் வச்சுக்கிறோம். இதை ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இந்த பாயிண்ட்டை B அப்படின்னும் இந்த பாயிண்ட்டை C அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இது டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டரை எடுத்துக்கிறோம். இப்போ ஆங்கிள் A எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு 40 டிகிரி. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 40 டிகிரி வந்து இந்த காம்பஸ் இருக்கு, அந்த நம்ம போட்டோ ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அதில் கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம இந்த 40 டிகிரியை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தான் 0ல் ஒரு பாயிண்ட்டு, அடுத்து 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் வச்சிடுறோம். அடுத்து ப்ரொடக்டரை எடுத்துடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பியோட இந்த ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா பாயிண்ட்டு கீழே, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட்டு மேலே வச்சோம் இல்லையா 90 டிகிரியில், அதையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ நம்ம ஒரு பைசெக்டர் வரைய போகிறோம். நம்மளுக்கு டோட்டலாக BC வந்து 5.6 இருக்குது. அதில் நம்ம 3/4 பங்கு எடுத்துக்கிறோம். அதாவது அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்கிறோம். Bயில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி Cயில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணி போடுறோம். இந்த பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி விட்டோம். இந்த 90 டிகிரிக்கு போட்ட கோடும் இந்த பைசெக்டரும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதை வந்து O அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ ஓவை சென்டராக வச்சு இந்த OBங்கிற டிஸ்டன்ஸை வந்து ரேடியஸாக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து சிலேருந்து D எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸில் எக்ஸாக்டாக 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சிலேருந்து தான் நம்ம ஆர்க் வெட்ட போகிறோம். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, CD தான் நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிலேருந்து 4 சென்டிமீட்டருக்கு இந்த பக்கம் ஒரு ஆர்க் வெட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட்டை D அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளோட பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸும் இந்த பைசெக்டரும் மீட் பண்ணுற இடத்த I அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இந்த ஐயும் இந்த D இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம டச் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். அது சர்க்கிளை ஒரு இடத்துல டச் பண்ணும். அந்த இடம் தான் நம்மளுக்கு என்னது, A. இந்த ஏயோட Bயை கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏயோட Cயை கனெக்ட் பண்ணுறோம். இப்போது ஏல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 டிகிரி. இங்கே 20 டிகிரியும் இங்கே 20 டிகிரியும் இருக்கும். இந்த இடம் டோட்டலாக 40 டிகிரி இருக்கும். இந்த ஏடிங்கிற இந்த பைசெக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 40 டிகிரியை 20 + 20ன்னு நம்மளுக்கு பிரிக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், AB. அடுத்ததாக பக்கம் 189 16வது கணக்கு. PQ = 6.8 சென்டிமீட்டர், உச்சி கோணம் 50 டிகிரி மற்றும் உச்சி கோணத்தின் இரு சமவெட்டியானது அடிப்பக்கத்தை
பிடி ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர் என டியில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் பிக்யூஆர் வரைக. பேஜ் நம்பர் 183ல 16th ப்ராப்ளம். ட்ரா triangle PQR such that PQ is equal to 6.8 cm, vertical angle is 50 degree and the bisector of the vertical angle meets the base at D where PD equal to 5.2 cm. அதாவது இதில் வந்து பைசெக்டர் கொடுத்து நம்ம ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இப்போ PQ is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.8 cm. ஆரில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 50 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து PD எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.2 சென்டிமீட்டர். ஸோ Pலேருந்து Dக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5.2 சென்டிமீட்டர். இதுக்கு உண்டான ஃபேர் டயக்ராம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிளோட பேஸ் வரைய போகிறோம். பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.8. ஸோ 0ல் ஒரு பாயிண்ட்டும் 6.8னா 7க்கு 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 6.8ல் ஒரு பாயிண்ட் வச்சிடுறோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணி விட்டுடுறோம். இந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்னும் இந்த பாயிண்ட்டை Q அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 6.8 சென்டிமீட்டர். இப்போ ப்ரொடக்டரை எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஆரில் எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 50 டிகிரி. ஸோ ப்ரொடக்டர் அதாவது பாகைமணி எடுத்து நம்ம வரைஞ்சோம் இல்லையா ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைனில் 50 டிகிரி கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு 0ல் ஒரு பாயிண்ட்டு 90 டிகிரியில் ஒரு பாயிண்ட் லைட்டாக தான் வைக்கணும். இப்போ ப்ரொடக்டரை எடுத்துடுறோம். பாகைமணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், Pலேருந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா நம்ம வச்ச பாயிண்ட், இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி விடுறோம். அடுத்து மேலே உள்ள பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ Pலேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி விடுறோம். இப்போ நம்ம அடுத்து பைசெக்டர் வரைய போகிறோம். இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6.8 PQ உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாதிக்கு மேலே எடுத்துக்கிறோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி க்யூவில் வச்சு அந்த அளவு மாற்றாமல் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க். இப்போ இந்த டச் பண்ணலைன்னா நம்ம மறுபடியும் அதே இடத்த வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதனுடைய மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டையும் இந்த மீட்டிங் பாயிண்ட்டையும் என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் வந்து O அப்படின்னு நேம் வச்சுக்கிறோம். இங்கே எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரி. இப்போ ஓவை சென்டராகவும் அந்த ஓபிங்கிற டிஸ்டன்ஸை வந்து ரேடியஸ் ஆரமாகவும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வட்டம் வரைய போகிறோம். இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து PD எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக 5.2 சென்டிமீட்டர். ஸோ நம்ம 5.2 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்து Pலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க் வெட்ட போகிறோம். பேஸில் வெட்டியாச்சு. இந்த பாயிண்ட்டு தான் என்னது D. இதுக்குண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.2 சென்டிமீட்டர். இப்போது இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து I அப்படின்னு நேம் கொடுக்குறோம். இந்த பேஸ் பாயிண்ட்டையும் இந்த D இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணுறோம். ஸ்கேலை அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டையும் டச் பண்ணுதா, ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். இது சர்க்கிளை எங்கே டச் பண்ணுதோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் R அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம். இப்போ Rலேருந்து Pயையும் Rலேருந்து Qவையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ Rல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 டிகிரி இருக்கும். அந்த 50 டிகிரியை இந்த பைசெக்டர் என்ன பண்ணும், இந்த பக்கம் 25யும் இந்த பக்கம் 25ஆக பிரிக்கும். இந்த இடத்துல எவ்வளோ வரும் அப்படின்னா 25 டிகிரி இருக்கும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராக புரிஞ்சிச்சா?